ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே அரைஸ் அண்ட் ஷைன் இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவப்பிள்ளையே, ஒவ்வொரு காலை தோறும் ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ மேன்மையானது தெரியுமா? அதை அவரை குறித்து பேசுகிற பொழுதே நம்முடைய இருதய சந்தோஷமாகும். சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக எங்கெங்கோ நம்ம அலையிறோம் இல்லையா? இருந்த இடத்துலயே இயேசு என்று சொல்லி அப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பிரேயருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெப வேளை உம்மை தேடி வந்தே உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் ஆண்டவரே, நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காலை ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க. தூய ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் நண்பரே, இந்த பிரேயர் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தி கொடுங்க. பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் அத்தனையும் பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடட்டும், ஒவ்வொரு உள்ளத்தையும் மறுரூபமாக்கட்டும். ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் கர்த்தர் இயேசு தங்குவீராக. விடுதலையும் சுகத்தையும் நன்மையும் கொடுப்பீராக. துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம், புகழ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க ஒன்றாய் கூடியுள்ளோம். ஆண்டவர் நாமம் எங்கு ஒருவர் இருவராய் சேர்ந்து துதிக்கிறார்களோ அங்கு ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுகிறது என்று வேதத்தில் சொல்லுகிறது அல்லவா? அதுபோலவே நாம் இந்த காலை வேளையிலே நாம் நம் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா.
தேவனுடைய கிருபை மட்டும் மாறாது. இந்த காலை வேளையில் யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் நம்மை என்றும் காப்பவர் நம் தேவன். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நாம் துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தியுள்ளோம். நாம் தேவன் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் யாவையும் நமக்கு மாற்றித்தர தேவனாய் இருக்கிறார். மலைகள் விலகி போனாலும் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு என்றும் இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 16வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அருள்ராஜ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில்
நியூ கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு என் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற பாஸ்டர் சார்லஸ் மற்றும் பிராங்க்லின் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அவர்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்வோம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானம் செய்வோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனமே எங்களுக்கு ஜீவன் அப்பா. உம்முடைய வசனமே எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய வசனம் எங்களுக்கு தீபமும் வெளிச்சமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கும் ஆண்டவரே தேவையான வார்த்தைகளை அடியான் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக போதனைகள் உபதேசங்கள் அடங்கிய நற்செய்தி நூல்களிலே லூக்கா 16வது அதிகாரத்திலும் ஒரு நல்ல ஒரு போதனையை, ஒரு உபதேசத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி போனதை நாம் இதில் பார்க்க முடிகிறது. லூக்கா 15வது அதிகாரத்தில் கர்த்தர் எவ்வளவாய் மனிதருடைய உள்ளங்களுக்கு ஆவலாய் ஏங்குகிறார் என்பதை 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய பிரிவை தாங்க முடியாதவராக, அல்லது ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் தொலைந்து போனதை தாங்க முடியாதவராக, பரிதபிக்கிறவராக அங்கே அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். தன்னுடைய சிருஷ்டி, தன்னுடைய ஒரே சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனித குலம் தன்னை விட்டு தூரமாய் போன போது, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போன போது, அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டு மறுபடியுமாக தேடி அலைவதை, தேடி ஓடி வருவதை 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதே தகப்பன், அதே ஆண்டவர் 16வது அதிகாரத்தில் ஒரு மனந்திரும்பின ஒரு மனிதன், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது என்பதை இந்த 16வது அதிகாரத்தில் நாம் அவர் சொல்லி போனதை நாம் இந்த காலை வேளையில் நாம் தியானத்துக்கு எடுப்போம். இந்த 16வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷன் ஒருவன் இருக்கிறான். பெரிய ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷன். இன்னொரு மனிதன் உக்கிரானக்காரன் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அவர் தான் பெரிய ஐஸ்வர்யவான். காரணம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். அவ்வளவு பெரிய தேவன். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு சகலவித நன்மைகளும் நமக்கு வருகிறதாய் இருக்கிறது. அவர்தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் சொல்கிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாயும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி. நாம் பார்க்கிற இந்த படைப்புகள் அல்லது படைக்கப்பட்டிருக்கிற நாம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நாம் அனுபவிக்கிற சகலவித ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யவானாகிய இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு வந்ததாய் இருக்கிறது, வருகிறதாய் இருக்கிறது. நாம் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை. யோபு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், நான் என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இந்த பூமிக்கு நாம் வரும்பொழுது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆக நாம் தற்காலிகமாய் கிருபையாய் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட
ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம்தான் இந்த ஒரு வாழ்க்கை என்பது. இந்த வாழ்க்கை வாழுகிற மனுக்குலம், மனிதர்களாகிய நாம், தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த ஐஸ்வர்யங்களை ஒரு அழித்து போடுகிற ஒரு நிலைமைக்கு அங்கே ஒப்பிடப்பட்டிருக்குது பாருங்க. அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அழித்து போடுகிற தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், ரட்சிப்புகள், இவையெல்லாம் இன்னைக்கு மனுக்குலம் அழித்து போடுகிறதாக, பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டதாக முதல் வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பாருங்க, முதலாவது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து அது நல்லது என்று கண்டு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் என்கிற தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இன்றைக்கு பிறந்திருக்கிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய படைப்புகள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய, அவருடைய படைப்புகள் அத்தனையும் நாம் பண்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த படைப்புகள், ஆண்டவரால் நமக்கு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த படைப்புகளெல்லாம் நாம் பண்படுத்தி இருக்கிறோமா? அதை நாம் பாதுகாத்து இருக்கிறோமா? அடுத்த தலைமுறைக்கு இதை ஆசீர்வாதமாய் வைத்துவிட்டு போகிறோமா என்று சொன்னால் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு பெரு நகரங்களிலே இன்றைக்கு மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு இன்றைக்கு மாசு, பொல்யூஷன் அந்த அளவுக்கு மிக மோசமான நிலை. காரணம் என்ன? நாகரிகம் என்ற பெயரிலே, கணனிமயம் என்கிற பெயரிலே, கம்ப்யூட்டர், அட்வான்ஸான சில காரியங்கள் என்கிற அடிப்படையிலே இயற்கையெல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போன ஒரு நிலைமையிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே வாழ முடியாத ஒரு நிலை. விவசாயிகள் தன்னுடைய நலனுக்காக, சில தார்மீக உரிமைகளுக்காக போராடும் பொழுது அவர்களையே கண்ணீர் புகையை கொண்டு வீசி அவர்களை நிர்மூலம் பண்ணுகிற ஒரு ஆபத்தான, ஒரு சங்கடமான ஒரு நிலையிலே இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களே, மனிதன் இன்றைக்கு சந்திர மண்டலத்திலே போய் வாழ முடியுமா என்று அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுகிறான். ஆனால் தேவன் கிருபையாய் தந்த அந்த பூமியையோ நாம் இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறோம், அவைகளை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். முன்னொரு காலங்களிலே நாம் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது பறவைகளுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும், கோழிகளுடைய கூக்குரல் நம்முடைய காதுகளிலே கேட்கும். இன்றைக்கு பறவைகளையோ கோழிகளையோ நாம் பார்க்க முடிவதில்லை. எந்த ஒரு சிட்டு குருவிகளை கூட நம்ம பார்க்க முடிவதில்லை. அவ்வளவு மோசமான ஒரு நிலையிலே இன்றைக்கு இந்த தேசம், இந்த பூமி, இந்த உலகம் போய்கொண்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களே, நாம் பண்படுத்துவதற்காக, நாம் பாதுகாப்பதற்காக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அவருடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிகள் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே மனிதனால் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் வரும்போது, கோயம்புத்தூருக்கு ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது எவ்வளவோ மரங்கள், எவ்வளவோ செடிகள், எவ்வளவோ கொடிகள், அவ்வளவு கிளைமேட் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருந்த இந்த கோயம்புத்தூர் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வனாந்தரமும் வெயிலும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காலத்திற்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அழித்து போடுகிற ஒரு உக்கிரானக்காரன், அழித்து போடுகிற உக்கிரானக்காரன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உன்னிடத்தில் கொடுத்த என்னுடைய படைப்புகள், உன்னுடைய நன்மைக்காக கொடுத்த படைப்புகளை நீ பாதுகாக்கிறாயா, பண்படுத்துகிறாயா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் காலங்கள். காலங்கள், நேரங்கள் நமக்கு கிருபையாய் நம்முடைய வாழ்விலே நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுசு காலத்தை தேவனே கூட்டி கொடுக்கிறார். தேவனே அதை திட்டம் பண்ணி நமக்கு கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களை நாம் முறையாக, பிரயோஜனமாக அதை பயன்படுத்துகிறோமா, அல்லது காலங்களை நாம் அழித்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நேற்றைய நாள் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. குழந்தை போல வாழ்ந்த காலங்கள் இனிமேல் திரும்ப வருவதில்லை. வாலிபத்தை போல வாழ்ந்த காலங்கள் இனிமேல் வருவதில்லை. நாம் அடுத்த எல்கைக்குள் நாம் போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை, இந்த நேரங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை
பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிருபையாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு 24 மணி நேரங்களும் அல்லது ஒவ்வொரு நாளும், மாதங்களும், வாரங்களும், வருஷங்களையும் நாம் பிரயோஜனமாய் ஆண்டவருக்கு பிரியமானதாய் நாம் அதை பயன்படுத்தி இருக்கிறோமா, அல்லது இந்த உலக சிநேகங்களுக்காக, பாவ சிற்றின்பங்களுக்காக, பாவத்தை அனுபவிப்பதற்காக இம்மைக்குரிய மக்களாக இந்த காலத்தை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோமா? வாலிப தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு தேவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் இனிமேல் உனக்கு வருவதில்லை. இந்த காலத்தினை எப்படி பயன்படுத்துகிறாய், இந்த காலத்தினை எப்படி நீ உபயோகப்படுத்துகிறாய் என்பதை இந்த காலைவேளையிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு குடும்ப அமைப்பை, ஒரு குடும்ப உறவை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்து பக்தி உள்ள சந்ததி பெற்று இந்த பூமியெல்லாம் நிரப்புங்கள் என்று சொல்லி, அன்பினால் நிரப்புங்கள் என்று சொல்லி, ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்ப அமைப்பு, குடும்ப உறவை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, நண்பர்களாக, சொந்தங்களாக, உறவுகளாக நாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஒருவரை ஒருவர் நாம் கடித்து பட்சித்து நாம் இன்றைக்கு பொல்லாங்கு செய்கிற மக்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய உறவுகளை இந்த காலை வேளையில் நாம் எப்படி பண்படுத்துகிறோம், நம்முடைய உறவுகளை நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம் என்பதை காலை வேளையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்கிடையிலே நல்ல உறவு உண்டா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நல்ல அன்பு ஐக்கியம் உண்டா? சகோதரர்களுக்குள்ளே நல்ல அன்பு ஐக்கியம் உண்டா? பாருங்க, இன்றைக்கு எவ்வளவோ உறவுகள் இன்றைக்கு கெட்டு போயிருப்பதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாததினாலே, ஒரு பெருந்தன்மையான நோக்கம் இல்லாததினாலே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே, தனி நபர்களுடைய காரியங்களில் இந்த குடும்பங்கள் உறவெல்லாம் இன்றைக்கு சீர்குலைந்து காணப்படுகிறது. இந்த 16வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே ஒரு ஐஸ்வர்யவானையும் ஒரு தரித்திரனாகிய லாசருவையும் குறித்து அந்த வசனம் முடியும் போது, அந்த ஐஸ்வர்யவான் பெரிய ஒரு தப்பெல்லாம் செய்யலை, அவன் பெரிய கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் செய்யலை. ஆனால் அந்த உறவை, தன்னுடைய நண்பன், தன்னுடைய அருகிலே வசிக்கிறவனுடைய அந்த உறவை அவன் பாதுகாக்காமல் போய்விட்டான். நமக்கு என்ன, யார் எப்படி வாழ்ந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, யார் இல்லைனா என்ன, யார் உண்டால் என்ன, யார் உடுத்தினால் என்கிற அக்கறையற்றவனாய், பொறுப்பற்றவனாய் அவன் நடந்து கொண்டது தான் அந்த ஐஸ்வர்யவான் செய்த மிகப்பெரிய தவறு. தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்ப உறவுகளை நாம் எப்படி நாம் பண்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி, கடைசியாக 4வது தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம், கிருபையாய் தேவன் நமக்கு தந்த செல்வம். செல்வம் இன்றைக்கி பெரிய ஐஸ்வர்யவானா யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய திறமையினால், தாளந்துகளினால் ஏதோ நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கவே கூடாது, நினைக்கவே முடியாது. உங்களை காட்டிலும் தரித்திரர்கள் எவ்வளவு ஞானவான்களாக இருக்கிறார்கள், புத்திமான்களாக இருக்கிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அந்த செல்வம் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா செல்வம் யார் கொடுக்குறான்னா, ஆண்டவர் தான் ஒரு மனிதனை செல்வனாய் மாற்றுகிறார், செல்வந்தனாய் மாற்றுகிறார். அந்த தேவன் தந்திருக்கிற அந்த செல்வத்தை கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செல்வம் நமக்கு கொடுத்திருப்பது சம்பிரமமாய் வாழ்வதற்காக அல்ல. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த செல்வத்தை கொண்டு, பொருட்களை கொண்டு, ஆசிகளை கொண்டு, ஐஸ்வர்யத்தை கொண்டு நாம் சுகபோகமாய் வாழ்வதற்கல்ல. நம் அருகிலே இருக்கிற மக்களும் நம்மை போல வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அந்த செல்வங்களெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செல்வம் தனக்குத்தானே வேண்டும் என்று சொல்லி ஒரு சுயநலக்காரர்களாய் வாழ்வதனால்தான் இன்றைக்கு பணக்காரர்களாய் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாய் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் எத்தனை வேறுபாடுகள், எத்தனை வித்தியாசங்கள், ஒரே தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை ஏற்றங்கள், எத்தனை இறக்கங்கள். காரணம் என்ன? தனக்கு கிடைத்தா அது போதும், தனக்கு 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 என்று சொல்லி சேர்த்து 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 வைத்து கடைசியில் அதனுடைய முடிவு பயங்கரமானதாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த 4 ஆசீர்வாதங்களையும் நாம் எப்படி அதை பண்படுத்துகிறோமா, அதை கொண்டு நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உக்கிரான காரணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான்
கேள்விப்படுகிறது என்ன? ஒருவேளை இதெல்லாம் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்தா, இந்த இயற்கையெல்லாம் நம்ம அழிச்சிட்டு வாழ்ந்தா, உறவுகளெல்லாம் நம்ம கெடுத்து சுயநலக்காரங்களாக வாழ்ந்தா, பணத்தையெல்லாம் கொண்டு நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்தா, இதை கேட்பதற்கு யாரும் இல்லை, இதற்கு நியாய விசாரிப்புலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த வசனம் இப்படி சொல்லுது, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலம் இனிமேல் வருகிறதா இருக்குது. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட இந்த அற்பமான இந்த வாழ்வை, இந்த ஆயுசு காலத்தில் நாம் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரங்கள், நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த படைப்புகள், நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த அருமையான உறவுகள், இந்த நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த செல்வங்கள் ஒவ்வொன்றை குறித்தும், காலங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நினச்சிக்கலாம், இதெல்லாம் யார் பார்க்கறது, யார் இதெல்லாம் கண்டுக்கிறது, எனக்கு மட்டும்தானே தெரியும், நான் நேரத்தை எப்படியெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறேங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கலாம். நம்ம பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற காலங்களை, கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற நல்ல உறவுகளை நாம் எப்படி பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் நியாயம் விசாரிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். மூன்றாவது பாருங்க, அந்த இடத்துல இனி நீ உன் உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ வார்னிங் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சமுதாயமும் மக்களும் அந்த வார்னிங்கை கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாய் நினைத்து மனம் திரும்பாமல் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2020 ஆண்டு காலங்களாய் அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்காவது மனம் திரும்புவார்களா? இன்றைக்காவது தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களா என்று சொல்லி தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமா, தோல்வியா, நஷ்டமா, கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு மனிதனும் அதை குறித்து சிந்திப்பதில்லை, அதை குறித்து யாரும் எண்ணுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய காதலை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நீ போகிற வழி சரிதானா, நீ போகிற வழி தவறா என்பதை தேவன் எச்சரிக்கும்படியாய் அநேக காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார், உணர்த்துகிறார். வார்த்தைகளின் மூலமாய், செய்கைகளின் மூலமாய், அநேக சிட்சைகளின் மூலமாய், அநேக நியாய தீர்ப்புகளின் மூலமாய், அநேக சாட்சிகளின் மூலமாய் இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு அவைகளை குறித்து மனஸ்தாபப்பட்டால், இன்றைக்கு அவரிடத்தில் வந்தால் நம்மை மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். பாருங்கள், நீ உக்கரானக்காரனாக இருக்கக்கூடாது என்று அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்த போது, ஐயா நான் தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்லி அந்த உக்கரானக்காரன் அந்த ஐஸ்வர்யவானுடைய காலில் அவன் விழலை. மாறா என்ன செய்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரிந்த மற்ற கடன்பட்டவர்களையும் அழைத்து, நீ என் எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று சொல்லி மறுபடியும் அவன் தவறான காரியங்களை செய்து அவன் நினச்சிக்கிட்டான் புத்திமானாய் நடக்கிறோம் என்று சொல்லி, புத்திமானாய் நம்ம வாழுகிறோம் என்று அவன் நினச்சிக்கிட்டான். அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்கிறது, புத்திமானாய், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் புத்திமானாய் நடந்தார்கள் என்று அந்த எஜமான் கூப்பிட்டு அவரை பாராட்டினானாம். இப்படி தான் இன்றைக்கும் அநேக பாராட்டுகளோடு அநேக தவறுகள் செய்தும், அநேக குற்றங்கள் செய்தும், அநேக தீமைகள் செய்தும் நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லாததினாலே இருதயம் கொளுத்து விடுகிறது. அந்த எஜமான் மெச்சிக்கொண்டானாம். ஆனால் காலம் வரும் என்பதை அந்த உக்கிரானக்காரன் அறியாதவனாய் போய்விட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன், அவருடைய படைப்புகள் சொன்னேன், காலங்களை சொன்னேன்,
உறவுகளை சொன்னேன், செல்வத்தை சொன்னேன், இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லலாம், அவருடைய அழைப்பை குறித்து சொல்லலாம், அவருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லலாம், அவர் தந்திருக்கிற விசுவாசத்தை குறித்து சொல்லலாம், அவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கையை குறித்து சொல்லலாம். அவைகளெல்லாம் நாம் பேணி பாதுகாத்து நாம் பராமரித்து பொக்கிஷம் போல வைத்திருந்தால் அந்த நியாய விசாரிப்பிலே நிற்கும் பொழுது உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை தரக்கூடுமே. ஆனால் இந்த உக்ரானக்காரனோ அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் வாய்ப்பையும் மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போதும் அவன் அந்த மனம் திரும்புதலுக்கோ அந்த வாய்ப்பைக்கோ அவன் ஊதாசீனப்படுத்தினவனாய் மறுபடியும் அவன் தவறு செய்து கடைசியில் அந்த அதிகாரம் முடியும் போது ஐஸ்வர்யவான் எந்த இடத்துக்கு போனானோ அந்த இடத்துக்கு போகிறவனாய் அவன் மாறி போனான். எனக்கு அண்மையான தேவச்சனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நல்ல வாழ்வு, கிருபையாய் தந்த ஆசீர்வாதங்களை நாம் பண்படுத்துகிறோமா, பாதுகாக்கிறோமா, அழித்து போடுகிறோமா? காலை வேளையில் தியானம் பண்ணுவோம். நாம் தவறி இருப்போமானால் கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம், பொன் போன்ற காலங்கள், உம்முடைய படைப்புகள், அன்பான நல்ல உறவுகள், நீர் எங்களுக்கு தந்த ஐஸ்வர்யங்கள், இவைகளெல்லாம் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சக மனிதர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவள் எல்லாம் நீர் கொடுத்தீரப்பா. ஆனால் இன்றைக்கு இவள் எல்லாவற்றையும் நாங்கள் தவறி இருப்போமானால், கெடுத்திருப்போமானால், அந்த உக்ரானக்காரன் சொன்னது போல செய்தது போல நாங்கள் தவறி இருந்தால் கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நாங்கள் மறுபடியும் அவைகளை விட்டு எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பண்படுத்தி கொள்ளவும் பயன்படுத்தி கொள்ளவும், அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் பங்கிட்டு கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கு கிருபை தாரும் அப்பா. மெச்சி கொண்டதை போல நாங்கள் இருதயம் கொளுத்து விடக்கூடாது. ஒருவேளை எங்களுக்கு எல்லாம் சகலமும் சம்பூரணமாய் நன்மையாய் எல்லாம் உயர்வாய் மேன்மையாய் இருக்குது என்பதை நாங்கள் நினைத்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தின்படி எங்களை நடைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகி நன்மை செய்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள நீர் கிருபை தாரும். நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.